தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு சார்பில் இன்றைக்கு குமாரபாளையம் வந்திருக்கிறோம். நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் காங்கிரஸ் வளர்ச்சிக்காக பல சொத்துக்களை நிர்வகித்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது, கட்சியின் பயன்பாட்டில் உள்ளனவா என்று பரிசீலனை செய்வது முதல் வேலை. இரண்டாவது, அது காங்கிரஸ் கட்சியின் பயன்பாட்டுக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை வழங்குவது, நல்ல முறையில் பராமரிக்க ஏற்பாடு செய்வது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய முன்னோர்கள், தலைவர்கள் வழங்கிய இந்த சொத்துக்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். அப்படி அதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இடத்தில் புதிதாக கட்டடங்கள் கட்ட வேண்டும். கட்சி அலுவலகங்கள் அதில் நடைபெற வேண்டும். மாவட்ட காங்கிரஸ், வட்டார காங்கிரஸ், நகர காங்கிரஸ், கிராம காங்கிரஸ் மற்றும் வார்டு காங்கிரஸ், இப்படி பல நிலைகளில் இந்த கட்சியின் சொத்துக்கள் செயல்பாட்டில் வர வேண்டும் என்பது அந்த நோக்கத்தில் இந்த ஏற்பாடுகளை செய்கிறோம். குமாரபாளையத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மிக சிறப்பாக நகர காங்கிரஸ் தலைவரும் நிர்வாகிகளும் எல்லோரும் இதை சிறப்பாக பராமரித்து வருவதை பாராட்டுகிறேன். அதே போல காங்கிரஸ் சொத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் சிறப்பாக நிர்வகிப்போம் என்பதையும் இங்கே சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் பல்வேறு இடங்களில் புதிய புதிய சொத்துக்கள் எங்கள் வசம் காங்கிரஸ் நண்பர்கள் அதனுடைய பட்டா, அதனுடைய நகல், அதனுடைய பத்திரம் இவையெல்லாம் எங்களுக்கு தருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இப்போ ஒரு 60 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாமக்கல் கிழக்கு, நாமக்கல் வடக்கு, இன்றைக்கு மதியம் சேலம் மேற்கு மாவட்டம் சுற்றுப்பயணம், நாளைக்கு சேலம் கிழக்கு மாவட்டம், சேலம் நகர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி, இப்படி பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் தொடர்ந்து செய்வோம். விஜய் கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு சிபிஐ கேஸ் எழுதியாங்க. இந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்கும்? தமிழக அரசு நம்பிக்கை இல்லாம சிபிஐ கரூரில் நடந்த நிகழ்வு என்பது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய நிகழ்வு. அது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்கக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். காங்கிரஸ் கட்சி சார்பை பொறுத்தவரையில் அந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாளே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த செல்வ பெருந்தகை அங்கே சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கரூர் வந்து அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இறந்த மக்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து 4 நாள் கழித்து நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்களை நம்முடைய காங்கிரஸ் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவரை கரூருக்கு அனுப்பி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அறிவித்தபடி ஒவ்வொரு இறந்து போன அந்த தோழர்களுடைய குடும்பங்களுக்கு 2,50,000 காங்கிரஸ் நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இதுபோன்ற நிகழ்வுகள் நனவால் பார்க்க வேண்டும். அதே கரூரில் திமுக மாநாடு நடந்தது, ஒரு சம்பவம் நடக்கவில்லை. அடுத்து அதிமுக கூட்டம் நடந்தது, அங்கேயும் எந்த நிகழ்வும் நடக்கவில்லை. தமிழ்நாட்டில் சென்னையில் நம்முடைய காங்கிரஸ் கட்சி திருநெல்வேலியில மிகப்பெரிய மாநாடு நடத்தினோம். 1,00,000 பேர் திரண்டார்கள். நீங்களாம் அங்க வந்திருந்தீங்க. அங்கும் எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. இதெல்லாம் ஒரு பண்பட்ட அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்வுகளில் இது ஒரு நிகழ்வு நடப்பது இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பவசமாக அல்லது ஏதோ ஒரு செயல்பாடு அங்கே நடந்துவிட்டது, வருத்தத்துக்குரிய விஷயம். இருந்தாலும் மனித இறப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அதுபோல தவறுகள் மீண்டும் நடக்க வேண்டாம் என்று நடக்கக்கூடாது விரும்புகிறோம். அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த நிகழ்வு நடந்த உடனேயே நேரடியாக இங்கே வந்து பார்த்த பிறகு அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்து என்னவென்றால், எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சிக்காரர்கள் இறந்து போவதை விரும்ப மாட்டார்கள். ஒன்று, அரசு சார்பில் நிவாரணம் கொடுப்போம் என்றார்கள். அதற்கான முதலுதவி மற்றும் உதவிகளை எல்லாம் செய்தார்கள். இது அரசு செய்ய வேண்டிய கடமை செய்திருக்கிறார்கள். இரண்டாவது, தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்தது. அதற்கு பிறகு நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையத்தை ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் அமைத்தது. இப்பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறது. இப்படி 3 விதமான ஆணையங்கள் வந்து இப்பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்த பிறகு உச்ச நீதிமன்ற கருத்து மீது கருத்து சொல்லக்கூடாது, சொல்வது நல்ல மரபல்ல. நீதிமன்ற ஆணைப்படி அதனுடைய செயல்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அடுத்த நிகழ்வுகள் எப்படி நடக்குது பார்ப்போம். விசாரணை குழு அறிக்கை வந்த பிறகு அதை பற்றி பேசுவோம். இப்போது நம்மை பொறுத்தவரையில், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. அரசாங்கத்துக்கும், அரசாங்கம், கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து நாம் எல்லோரும் இணைந்து எதிர்காலத்தில் எந்த கூட்டம் நடந்தாலும் அதிலே நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பு நடந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அந்த கடமை இருக்கிறது. ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் கட்சியின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறோம். இப்போதான அரசாங்கம் எடுத்திருக்கிற முயற்சியை நாம் வரவேற்கிறோம். அதற்கு அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும். நமக்கு மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது. அதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. வரவேற்கிறோம்.